போலீசாருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர் மம்மட்டியான். இந்த மம்மட்டியான் என்பவரை மையமாக வைத்து மலையூர் மம்மட்டியான் என்ற பெயரில் சினிமா படமும் வெளிவந்தது. தியாகராஜன், சரிதா நடித்த இந்த திரைப்படம் வசூலில் சரித்திரம் படைத்தது. யார் இந்த மலையூர் மம்மட்டியான்? சினிமாவில் காட்டப்பட்ட மலையூர் மம்மட்டியான் வரலாறுக்கும் நிஜத்தில் அவருக்கு இருந்த வரலாறுக்கும் என்ன ஒற்றுமைகள்? மாபெரும் குற்றவாளியாக அவர் மறைந்து வாழ வேண்டிய கட்டாயம் என்ன? அப்படி என்ன அவர் தவறு செய்தார்? எந்த பகுதியை சேர்ந்தவர்? மலையூர் மம்மட்டியானின் முழு வரலாறை காணலாம். மலையூர் மம்மட்டியான் சாதாரண ஆள் அல்ல. 27 கொள்ளைகள், 9 கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர். போலீஸ் கண்களில் மிளகாயப் பொடியை தூவிவிட்டு காடுகளில் 5 ஆண்டு காலம் தலைமுறைவாக வாழ்ந்தவர். ஆனால் காதல் மோக உருவில் யமன் அவருடைய உயிரை பறித்து கொண்டது. சுருக்கமாக சொன்னால் மம்மட்டியானின் வாழ்க்கை மர்ம கதைகளில் வரும் சம்பவம் போல் இருக்கும். மம்மட்டியானின் உண்மை பெயர் ஐயாத்துரை. சேலம் மாவட்டம் மேச்சேரி போலீஸ் சரகம் கொல்காரனூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். தந்தை பெயர் மொட்டையன். மம்மட்டியானுக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவியின் பெயர் சின்னப்பிள்ளை என்கிற நல்லம்மா. இவருக்கு நல்லப்பன் என்ற மகனும் பாப்பா என்ற மகளும் இருந்தனர். 2வது மனைவி மாந்தியம்மாள். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் இருந்தார்கள். அவருக்கு சகோதரனும் இருந்தார். அவருடைய பெயர் ஊமையன். மம்மட்டியான் நெடுஞ்சாலைத்துறையில் கூலி வேலை செய்து வந்தவர். எப்போதும் தோளில் மண்வெட்டியை சுமந்தபடியே இருப்பார். அவரது முகத்தில் கீழ்த்தாடை பகுதியும் மண்வெட்டி போல குவிந்திருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து அவருக்கு நெருக்கமானவர்கள் மம்மட்டியான் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள். நாளடைவில் ஐயாத்துரை என்பது மாறி மம்மட்டியான் என்ற பெயரை நிலைத்துவிட்டது. போலீஸ் ரெக்கார்டுகளிலும் மம்மட்டியான் என்றே பதிவானது. மம்மட்டியானை சுற்றி எப்போதுமே இளைஞர்கள் பட்டாளம் இருந்து கொண்டே இருந்தார்கள். இதுவே கோஷ்டி தலைவராக வெளி உலகத்துக்கு காட்டியது. தொடக்க காலத்தில் மனைவி, குழந்தை, குடும்பம் என்று வாழ்ந்த மம்மட்டியான் அவர்களின் வாழ்க்கை திடீரென்று தடம் புரண்டது. அடிதடி, மோதல், போலீஸ் வழக்கு என்று சிக்கிக் கொண்டார். போக போக கொலைகாரர், வழிப்பறி, கொள்ளைக்காரர் என்ற நிலைக்கு கொண்டு சென்றது வாழ்க்கை. மம்மட்டியான் அவர்கள் வாழ்ந்த அதே ஊரில் மாரிமுத்துசாமி, முத்துசாமி என்ற மிராசுதாரர்கள் வாழ்ந்தார்கள். இருவரும் நெருங்கிய உறவினர்கள். இந்த இருவருக்கும் அடுத்தடுத்து நிலம் இருந்தன. அந்த பண்ணை நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வந்தார்கள். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மேச்சேரி என்ற ஊர் இருந்திருக்கிறது. ஆடி மாதம் மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த திருவிழாவில் வண்டி வேஷம் என்ற நிகழ்ச்சி விசேஷமாக இடம்பெறும். அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் ராமாயணம், மகாபாரதம் போன்றவைகளில் வரும் கதாபாத்திரங்கள் போல வேடமிட்டு செல்வார்கள். இதற்கு மாரிமுத்துசாமி, முத்துசாமி இருவருமே ஒன்றாக இணைந்து ஏற்பாடு செய்வார்கள். திருவிழாவிற்கு சேர்ந்தே சென்று திரும்புவார்கள். கொஞ்ச நாளில் இருவருமே தனித்தனி ஏற்பாடு செய்தார்கள். ஆனாலும் ஒன்றாகவே மாட்டு வண்டி கட்டி திருவிழாவுக்கு செல்வார்கள். இந்த நிலையில் திருவிழா நடைபெறும் போது முத்துசாமி பெட்டிக்கடை போடுவார். அதில் நல்ல வியாபாரமாகி பணம் குவிந்தது. இதனால் அவருடைய கை ஓங்கியது. இது இருவருக்கும் இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியது. தனித்தனி கோஷ்டியாக செயல்படத் தொடங்கினார்கள். அப்போது மம்மட்டியானும் அவரது அண்ணன் ஊமையன், தந்தை மொட்டையன் ஆகியோர் மாரிமுத்துசாமிக்கு ஆதரவாக இருந்தனர். 1956ஆம் ஆண்டு திருவிழாவுக்கு முத்துசாமியும் ஆதரவாளர்களும் புறப்பட்டு சென்றபோது மாரிமுத்துசாமியின் கோஷ்டி வழிமறித்து கற்களை வீசி தாக்கியது. இதனால் அந்த பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. போலீசார் குவிக்கப்பட்டார்கள். திருவிழாவில் பெரிய மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வேடம் போட்டு ஆடுவதற்கும் இரு தரப்பினருக்கும் இடையே தடை போடப்பட்டது. இந்த சம்பவங்கள் குறித்து ஆடியோ விசாரணை நடைபெற்றது. ஆனாலும் இருவருக்குமான பகை புகை போல் புகைந்து கொண்டே இருந்தது. முத்துசாமி அவர்களின் மூத்த மகன் பழனி கவுண்டர்
தென்னந்தோப்புக்கு சென்று கொண்டிருந்த போது தாக்கப்பட்டார். மம்மட்டியான் உள்பட 17 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இதில் அனைவரும் விடுதலையானார்கள். 30/5/1957 ஆண்டு அன்று கோர்ட்டில் இருந்து திரும்பும் போது மம்மட்டியானின் தந்தை மொட்டையன் மற்றும் உறவினர் பொண்ணு கவுண்டர் ஆகியோர் சுட்டு கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் முத்துசாமி கோஷ்டியை சேர்ந்த 9 பேருக்கு தலா 3 ஆண்டு ஜெயில் தண்டனை கிடைத்தது. தந்தை கொலை செய்யப்பட்டதால் மம்மட்டியான் ஆத்திரமடைந்தார். இந்த நிலையில் 2/8/1959 ஆண்டு அன்று முத்துசாமியும் அவரது மகன்களும் மேச்சேரியில் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு திரளாக கூட்டம் இருந்தது. காலை சுமார் 11 மணி இருக்கும். மம்மட்டியானும் அவரது கோஷ்டியும் பயங்கர ஆயுதங்களுடன் வந்தனர். கடையில் இருந்தவர்களை சரமாரியாக வெட்டினார்கள். இதில் முத்துசாமி, அவரது மகன்கள் வேலாயுதம், சின்னக்குட்டி, வைத்தி ஆகிய 4 பேரும் அதே இடத்தில் துடிதுடித்து இறந்தனர். இன்னொரு மகன் பரமசிவம் வெட்டுக்காயங்களுடன் ஓடி அருகில் இருந்த வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை மம்மட்டியான் கோஷ்டியினர் விரட்டி சென்று தேடியது. அந்த வீடு முழுவதும் சோதனை போட்டது. அந்த வீட்டுக்கார பெண் தந்திரமாக பரமசிவத்தை ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு மூடி வைத்து விட்டார். இதனால் பரமசிவம் கொலைகார கும்பலிடமிருந்து உயிர் தப்பினார். இவர் பிற்காலத்தில் தாரமங்கலம் தொகுதி எம்எல்ஏ ஆனார் என்பது இன்னொரு வரலாறு. பிறகு மம்மட்டியான், அவருடைய அண்ணன் ஊமையன் உள்பட 7 பேர் சொந்த ஊருக்கு திரும்பி சென்று முத்துசாமியின் உறவினர்களை வீடு வீடாக புகுந்து தாக்கினார்கள். சுப்பிரமணியம் என்பவரை தாக்கி கொன்றார்கள். அவர் இருந்த தறி கொட்டகையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். பிணம் தீயில் எரிந்து கரிக்கட்டையானது. அயுண்டன், பச்சான் என்ற மேலும் 2 பேரும் படுகொலை செய்யப்பட்டனர். சுமார் 1 மணி நேரத்தில் 9 பேரை கொன்று மம்பட்டியான் பழிக்கு பழி தீர்த்தார். கொலை படலத்தை முடித்ததும் மம்பட்டியான் கோஷ்டியில் காட்டுக்குள் தப்பி ஓடிவிட்டது. இந்த படுகொலை சேலம் மாவட்டத்தையே உலுக்கியது. சம்பவ இடத்தை கலெக்டர் அம்புரோஸ், போலீஸ் அதிகாரி ஏசி ஆதித்த நாடார் ஆகியோர் சென்று பார்வையிட்டார்கள். மம்பட்டியான் உள்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். காட்டில் மறைந்து வாழ்ந்த அந்த சமயத்தில் மம்பட்டியான் கொள்ளைக்காரராக மாறினார். மேச்சேரி, பொன்னாகரம், கொள்ளைகால் ஆகிய பகுதிகளில் ஊருக்கு வெளியே இருக்கும் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். தனியாக வரும் ஆட்களை மிரட்டி வழிப்பறி கொள்ளை நடத்தினார்கள். இப்படி 2 ஆண்டுகள் வரை மம்பட்டியானும் அவரது அண்ணன் ஊமையனும் ஒன்றாக காட்டில் அலைந்தனர். திடீரென்று அண்ணன் தம்பிக்குள் மோதல் ஏற்பட்டது. மம்பட்டியானை விட்டு ஊமையன் பிரிந்தார். இந்த தகவலை அறிந்த போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தினார்கள். 6/3/1961 நாளன்று சப் இன்ஸ்பெக்டர் தௌலத் அலி, நாகராஜன் ஆகியோர் தலைமையில் ஆயுதப்படை போலீசார் மேச்சேரி அருகில் காட்டுக்குள் நுழைந்து தேட ஆரம்பித்தனர். அங்கு பதுங்கியிருந்த ஊமையனை சுற்றி வளைத்தனர். அங்கு நடந்த துப்பாக்கி சண்டையில் ஊமையன் சுட்டு கொல்லப்பட்டார். மம்மட்டியானின் தம்பி ஊமையன் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு காவல்துறைக்கு நம்பிக்கை வந்தது. மேட்டூர் பகுதியில் மம்பட்டியான் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. 8/7/1963 ஆண்டு அன்று சப் இன்ஸ்பெக்டர் மயில்சாமி தலைமையில் போலீஸ் படை மேட்டூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தண்டைக்காய் மலைக்கு சென்றது. அங்கு மம்மட்டியான் கோஷ்டியினர் சமையல் செய்து கொண்டிருந்தனர். இரு தரப்பினிடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் மம்பட்டியானின் கோஷ்டியை சேர்ந்த கண்ணுபோயன், கோவிந்தன் ஆகியோர் கொல்லப்பட்டனர். சப் இன்ஸ்பெக்டர் மயில்சாமி குண்டு பாய்ந்து காயமடைந்தார். மம்பட்டியானும் வேறு சிலரும் தப்பித்து ஓடினார்கள். போலீசார் விரட்டி சென்று 2 பேரை பிடித்தார்கள். ஆனால் மம்பட்டியான் போலீசிடம் சிக்காமல் தப்பிவிட்டார். மம்பட்டியான் விவகாரம் தமிழக சட்டசபை வரை எதிரொலித்தது. எம்எல்ஏக்கள் கேள்வி கணைகளை வீசினார்கள். இதனால் தேடுதல் வேட்டை முடக்கிவிடப்பட்டது. காடுகளில் சென்று தேடும் விசேஷ பயிற்சியை பெற்ற மலபார் சிறப்பு படை வரவழைக்கப்பட்டது. கோவை, சேலம் ஆகிய நகரங்களில் இருந்து சிறப்பு ஆயுதப்படை போலீசார் விரைந்தனர். மைசூர் போலீஸ் உதவியும் கேட்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் கிரி அவர்கள் தலைமையில்
இந்த அதிரடிப்படை செயல்பட ஆரம்பித்தது. மம்பட்டியான் பற்றி துப்பு கொடுத்தால் ரூபாய் 5000 பரிசு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. பொன்னாகரம் காட்டுப்பகுதிக்குள் மம்பட்டியான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அப்போது சிக்கல்ராம்பட்டியைச் சேர்ந்த கருப்பணன் என்பவர் மம்பட்டியானின் நண்பர் ஆவார். அவர் கள்ளச்சாராயம் விற்பவர். சில சமயம் அவரை தேடி அவன் வீட்டுக்கே மம்பட்டியான் சென்றார். கருப்பணனுக்கு 2 தங்கைகள். மூத்த தங்கை கணவனை இழந்த விதவை. அடிக்கடி ஏற்பட்ட சந்திப்பில் மம்பட்டியானுக்கும் அவளுக்கும் காதல் ஏற்பட்டது. இருவரும் ரகசியமாக சந்தித்து வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கருப்பணனின் 2வது தங்கை நல்லம்மாள் ஒரு நாள் மம்பட்டியானின் கண்ணில் பட்டுவிட்டாள். அவள் நல்ல அழகி. அவளையும் அடைந்துவிட வேண்டும் என்று மம்பட்டியான் ஆசைப்பட்டார். போலீசாரின் வேட்டை தீவிரம் அடைந்ததை உணர்ந்த மம்பட்டியான் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்ற திட்டமிட்டார். நல்லம்மாளையும் தன்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய இந்த விருப்பத்தை கருப்பனிடமும் அவரது தந்தை பொன்னப்ப கவுண்டரிடம் கூறினார். ஆனால் அவர்கள் சம்மதிக்கவில்லை. ஏற்கனவே விதவை தங்கையிடம் தொடர்பு வைத்திருக்கிறாயே, அவளையே கல்யாணம் செய்து அழைத்து கொண்டு போ, 2வது தங்கையை தரமாட்டேன் என்று கருப்பணன் அடித்து சொல்லிவிட்டார். இதனால் மம்பட்டியானுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. நல்ல மாலைத்தான் திருமணம் செய்வேன், அவளை என்னுடன் அனுப்புங்கள், ரூபாய் 1000 தருகிறேன், நீங்கள் சம்மதிக்காவிட்டால் அவளை தூக்கி கொண்டு சென்று விடுவேன் என்று கூறிவிட்டு மம்பட்டியான் காட்டுக்குள் சென்று விட்டார். தங்கைகளின் பிரச்சனையால் மனக்குழப்பம் அடைந்த கருப்பணன் போலீஸ் உதவியை நாடினார். பெண்ணாகரம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று சப் இன்ஸ்பெக்டரிடம் நடந்த விவரத்தை தெரிவித்தார். அவர் மூத்த அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து உதவி செய்வதாக உறுதியளித்து அனுப்பி வைத்தார். அதன் பிறகு கருப்பணனை சந்தித்து ஒரு அதிகாரி மம்பட்டியானுடன் மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது, விஷத்தை கொடுத்து அவனை கொல்ல முயற்சி செய் என்று ஆலோசனை கூறினார்கள். 27/3/1964 அன்று கருப்பணன் கையில் துப்பாக்கியுடன் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மம்பட்டியான் அவர் முன் வந்து நின்றார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீ என்னை போலீசில் காட்டி கொடுக்க போவதாக சொன்னாயாமே, எங்கே காட்டி கொடு பார்ப்போம் என்று கூறிக்கொண்டே மம்பட்டியான் கருப்பணனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் குறி தவறியது. உடனே கருப்பணன் தனது கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து மம்பட்டியானை நோக்கி 2 முறை சுட்டார். மம்பட்டியான் வயிற்றில் ஒரு குண்டும் இடுப்பில் ஒரு குண்டும் பாய்ந்தன. மம்பட்டியான் கீழே விழுந்தார். கருப்பணன் ஓடிப்போய் மம்பட்டியான் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சுட்டார். மம்பட்டியான் அதே இடத்தில் சேர்த்தார். இதுவே அதிகாரப்பூர்வ தகவலாகும். இது தவிர அதிகாரப்பூர்வமற்ற முறையில் மற்றொரு தகவல் இருக்கிறது. நல்லம்மாளை கூப்பிடுவதற்காக மம்பட்டியான் சம்பவ தினத்தன்று கருப்பணன் வீட்டுக்கு சென்றான். மம்பட்டியானுக்கு வீட்டில் விருந்து கொடுத்தான். அந்த சமயத்தில் தர்பூசணியில் விஷத்தை ஏற்றி கொடுத்தான். அதை சாப்பிட்ட மம்பட்டியான் சிறிது நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்தார். உடனே மம்பட்டியானை கருப்பணன் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டார். இவ்வாறும் ஒரு தகவல் பரவுகிறது. எது எப்படியோ மம்பட்டியானை கருப்பணன் தீர்த்து கட்டிவிட்டான். தகவல் கிடைத்ததும் மாவட்ட போலீஸ் அதிகாரி கிருஷ்ணராஜ், உதவி சூப்பரண்ட் வி பொன்னையா, பெண்ணாகரம் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். மம்பட்டியானுக்கு வயது சுமார் 30 இருக்கும். 5 அடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் இருந்தார். முறுக்கு மீசை வைத்திருந்தார். இராணுவ வீரரைப் போல உடை அணிந்திருந்தார். இடுப்பில் பெரிய பெல்ட் கட்டியிருந்தார். அதில் துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்தன. அவர் கையில் 2 அடி நீள பெரிய கத்தி இருந்தது. கையில் கடிகாரம் கட்டியிருந்தார். கழுத்தில் தங்க சங்கிலி அணிந்திருந்தார். அதில் புலி நகம் கோர்க்கப்பட்டு இருந்தது. ஒரு கட்டுச்சோறு மூட்டையும் வைத்திருந்தார். அதில் மான்கறி குழம்பும் சோறும் கலந்து சாப்பாடு இருந்தது. மம்பட்டியானின் உடல் பரிசோதனைக்காக தருமபுரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மம்பட்டியான் உடலை பார்க்க பெரும் கூட்டம் கூடியது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு மம்பட்டியான் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ஆஸ்பத்திரியில் 1 மணி நேரம் வைக்கப்பட்டது. மம்பட்டியான் உடலை வாங்க உறவினர்கள் யாராவது வருவார்கள் என்று போலீசார் எதிர்பார்த்தனர். ஆனால் யாரும் வரவில்லை. இதனால் உடலை போலீசார் லாரியில் ஏற்றி தருமபுரி குமாரசாமி பேட்டை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று தகனம் செய்தனர். அங்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தார்கள். மம்பட்டியான் பற்றி துப்பு கொடுத்தால் பரிசு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி மம்பட்டியானை கொண்ட கருப்பணனுக்கு பரிசு வழங்க போலீஸ் அதிகாரிகள் சிபாரிசு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கருப்பணனுக்கு ரொக்கப்பணம் 2000 5 ஏக்கர் நிலமும் வழங்கப்பட்டது. அதோடு தற்காப்பிற்காக அவருக்கு லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கியும் கொடுக்கப்பட்டது.
மம்மட்டியான் கோஷ்டியை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். 3 பேர் கோர்ட்டில் சரணடைந்தனர். 5 பேர்களில் சுப்பிரமணி, சாமி அண்ணன், சின்னண்ணன், நல்லப்ப கவுண்டர் என்ற 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஒருவன் சிறுவனாக இருந்ததால் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பப்பட்டார். ஆயுதம் எடுத்தவனுடைய வாழ்க்கை ஆயுதத்தால் முடியும் என்பதற்கு மலையில் மம்மட்டியானும் ஒரு சான்று. 30 வயதில் அத்தனை கொலைகள் செய்த மம்முட்டியானின் உயிர் பிரிந்தது. மம்மட்டியான் என்ற மனிதரின் சகாப்தம் முடிந்தது.